அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் வீட்டில் உங்களுக்கு மந்தி பிடிக்குமா? அப்போ என்னோடய ரெசிபி வந்து ஃபாலோ பண்ணி செய்யுங்க. சூப்பராக வரும். நான் வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நான் கரெக்டாக 1 கேஜி சிக்கனுக்குள்ளே தான் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். அது நல்லா மசாலா எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆற வச்சுட்டு லைட்டாக கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து பவுட்ரு பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் வாஷ் பண்ண சிக்கனில் வந்து மசாலா கோட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மந்தி மசாலா எடுத்துக்கோங்க. அதோட வந்து 2 டீஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சிக்கனில் வந்து நல்லா மசாலா வந்து கோட் பண்ணிடுங்க. ஒரு 4 மணி நேரம் ஊறினா தான் நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். அப்படி நீங்கள் டக்குன்னு செய்கிறதா இருந்தால் லெமன் ஜூஸ் இல்லாட்டி வினிகர் கூட சேர்த்துக்காங்க. ஒரு 1/2 ஹவரில் வந்து டக்குன்னு நீங்கள் மந்தி செஞ்சிடலாம். இப்போ பிரியாணி பாட்டை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்காங்க. அதில் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அதோட ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்காங்க. 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணுங்கள். கொஞ்சம் மூடி போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆயிரும். நான் 1 கிலோ சிக்கனுக்கு 1 தக்காளின்னு சொல்லிவிட்டு நான் 3 கிலோ சிக்கனுக்கு வந்து 3 தக்காளி அரைச்சி அதேமாரி தனியாக எடுத்து வச்சுக்காங்க. இப்போ நல்லா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கிரும். இப்போ அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதையுமே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து மந்தி மசாலா சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு இப்போ அதோட வந்து நம்ம ஊற வச்ச சிக்கனுமே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடுங்க. நல்லா குக் ஆயிரும் ஒரு 5 நிமிஷத்தில். இப்போ நம்ம அரைச்ச தக்காளியும் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரைஸ் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து 1 கிளாஸ் ரைஸ்னால் 1.5 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்காங்க. இதில் தண்ணியோட மெஷர்மெண்ட் தான் கரெக்டாக சேர்த்துக்க, இல்லாட்டி ரைஸ் வந்து குழஞ்சிரும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். சிக்கன் வெந்துருந்துச்சுன்னா அது தனியாக ஒரு பேசனில் எடுத்து வச்சுருங்க. எல்லா சிக்கனுமே ரொம்ப குக் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் வந்து கலண்டுரும். அதனால் ஓரளவுக்கு வந்து சிக்கன் வந்து வெந்ததுக்கான எடுத்துருங்க. இப்போ வேக வச்ச சிக்கனில் மசாலா கோட் பண்ணிடலாம். அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, எண்ணெய், சோயா சாஸ், அப்புறம் வந்து கெச்சப் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மந்தி மசாலா சேர்த்துக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு இப்போ சிக்கனில் நல்லா வந்து மசாலா போட்டு வச்சுருங்க. இப்போ வந்து தண்ணியுமே ஒரு பக்கெட்டு கொதிச்சிரும். இப்போ ரைஸ் அதில் ஊற வச்ச ரைஸ் அதில் சேர்த்துருங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. நான் வந்து ஏர் ஃப்ரைலையும் கேஸ் ஸ்டவ்லேயும் தான் நான் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வேலை டக்கு டக்குன்னு முடியணும்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டவ்வில் வந்து ஒரு கனமான கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் பட்டரில் நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணனால நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஆயில்லையும் ஃப்ரை பண்ணலாம். இப்போ நான் சிக்கன் ஃப்ரை பண்ணுற கேப்பில் சைடில் வந்து சார்கோலையுமே ஹீட் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு பக்கெட்டு ஹீட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து ரைஸுமே 80% நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக தம் போட்டுடலான்னு சொல்லிட்டு நல்லா பாருங்கள், உதிரி உதிரியாக நல்லா ரைஸ் சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம சார்கோலுமே ஹீட் ஆகிருக்கும். இப்போ நடுவில் ஒரு பவுல் வச்சுட்டு சார்கோலை வச்சுட்டு அது மேலே கீ ஊற்றிட்டு அப்படியே மூடி போடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே அந்த ஸ்மோக்கிங்கில் சிக்கன் மந்தி எல்லாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த கிளாஸ் லிட்டில் அந்த ஸ்மோக் பார்க்கும்போது ஒன்றும் சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக என்னோடய மந்தி ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை.